அங்கிள் வரலாமா? வா காசி. எப்படி இருக்க? வா உட்காரு உட்காரு. நீங்கள் எப்படி அங்கிள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் தான் சொன்னேன்ல, ரிட்டையர் ஆகி நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை. மேரேஜ் அங்கிள் எனக்கு. ஓ வெரி குட். 24th ரிசப்ஷன், 25th மேரேஜ் அங்கிள். சென்னையில் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பாக வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்துட்டே இருக்கேன் அங்கிள், இன்னும் ஒன்றும் அமையலை. அங்கிள் மகிழ் எங்கே இருக்கான்? மகிழ் உள்ளதான் இருக்கான். மகிழ் மகிழுக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆயிடுச்சா? எங்கப்பா, பார்த்துட்டே இருக்கோம், இன்னும் ஒன்றும் அமையலை. இன்னும் வரல பாரு. இரு ஒரு நிமிஷம் இரு, நான் போய் வர சொல்கிறேன். சரியான சோம்பேறியர்கள், நான் போய் வர சொல்கிறேன். என்ன மகிழ் எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இன்னைக்கு ஒன்று பார்த்துட்டல, இன்னைக்கு நாள் விளங்கின மாதிரி தான். ஆமாம், உனக்கு இன்னும் பொண்ணு செட் ஆகலையாம உங்கள் அப்பா சொன்னார். ஆமாம், என்னடா பிரச்சனை உனக்கு? வேண்டுதல். எந்த கடவுளுக்கு? இங்கே பாரு, வந்தோமா, காப்பியை குடிச்சோமா, பத்திரிக்கை வச்சோமா, போயிட்டேரு. தேவையில்லாமல் விருப்பேத்திட்டு இருக்காத. எப்படா ஆகும்? என் தங்கச்சியம்மா நல்ல பொண்ணோட சாப்பாலாம் ஒன்று சும்மா விடாதரா. லூஸ் மாதிரி பேசி. ஏண்டா இன்னும் விட உங்க பிரச்சனை தெரியல? பா நீ தேவையில்லாம தலையிடாதப்பா. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுப்பா. அங்கிள், கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு நீங்க மட்டும் வந்துருங்க அங்கிள். போ பெரிய தளபதி ரஜினி இவரு டைலாக் சொல்லிட்டே போறாரு. படே டேய், அப்படி என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள? பா, இவன் தங்கச்சி ஒரு பையனை கிஸ் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டேன். அவ பயத்துல போய் நான் தான் கிஸ் அடிச்சேன்னு போட்டு கொடுத்துட்டா. அன்னையில இருந்து கொலை வெறியோட சுத்திட்டு இருக்கான் பாயவன் என் மேல. சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுப்பா, கிறுக்கேன். இது உண்மையா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். டாடி, நீ ஏன் என் வாழ்க்கையை பத்தி கலாய்க்கிற பத்தியா? மாமா, பொண்ணு வீட்டுல எப்போ வராங்கன்னு ஃபோன் பண்ணி கேளு மாமா. பொறுப்பே இல்லாம ஃபோன் நோட்டிட்டு இருக்க. ஏய், இப்பதானே ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துட்டு இருக்காங்கடா. யோ, சும்மா தானே உட்காந்துருக்க. எத்தனை பேர் வராங்க, எங்க இருந்து வராங்கன்னு கேளியா? யோ, 2 பேர் தானே வராங்க. வர வேண்டாம், ரொம்ப தூரத்துல இருந்து வராங்களே. என்னையா நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு மாமா. டேய், உனக்கா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க? அவனுக்கு தானே பாக்குறாங்க. ஏன் பறக்குற? வருவாங்க, இரு. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஹலோ சார், நான் கேட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. வெக்கப்படாம வாமா. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். சும்மா தான் இருந்தா எப்படி? யாராவது ஆரம்பிங்கப்பா. எப்பா, டீ காப்பி எதுவும் இல்லையா? யோ, நீ ஆரம்பிச்சிட்டியா? தலைவலி. அப்பா நான் போய் டீ கொண்டு. இல்ல நீ உட்காரு, நான் எடுத்து வரேன். இருங்க. வீட்ல யாரும் லேடிஸ் இல்லையா? யாரும் இல்லைங்க. நீ இங்க பேசிட்டு இருமா, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ஆஹா, பிரமாதம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்களா? எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அவங்க டீ போட்டு வரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கலாம்ல. உங்களுக்கும் பெட்டரா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா ரோஸ் மில்க் போட்டு வச்சிருப்பேன். நாமளாலதான் ஒண்ணு சேர முடியல, நம்ம பசங்களாவது ஒண்ணு சேரட்டுமே. அதை நம்ம முடிவு பண்ண முடியாது, நம்ம பசங்க முடிவு பண்ணட்டும். என்ன ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? அது அது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா வேற உங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எங்கள் அப்பா இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசி நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது சரி விடுங்க. நீங்க எதுக்கு அதை பத்தியெல்லாம் கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லது, நமக்கு நடந்தா பரவாயில்லைங்க, வேற யாருக்கும் நடந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. டாடி. மகிழ், என்னங்க எல்லாரும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சட்டு முட்டு பேசி ஒரு முடிவு பண்ணலாம்ல? வந்ததுலேயே இதான் உருப்படியாக பேசியிருக்கேன். ஏய், ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான்ப்பா. எனக்கு ஓகேங்க. ஓகே. அம்மா, நான் வீட்ல வந்து யோசிச்சு சொல்றேனே. கமிஷன் போச்சா? வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு சொல்றாங்க.
போன்ல பேசுறேன். அப்ப நாங்க கிளம்புறோங்க. நேத்து பார்த்தவங்க யாரு? உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ என் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்ட. டேய் இப்போ என்ன, நேற்று நம்ம பார்த்தவங்க யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமா ஆமா அங்கிள், நேத்து நான் கூட பார்த்தேன். நேத்து வேற லெவல்ல ரொமான்ஸ் நடந்துச்சு. என்னாச்சு? அதெல்லாம் ஒரு ரொமான்ஸ்னு சொல்றான் பாரு. இந்த ஆளு வேற. நீங்க சொல்லுங்க அங்கிள். மனசுல பெரிய வானத்தை போல விஜயகாந்த் நின்னுட்டீல, பேசு. என்னுடன் பணிபுரிந்தாய், பூங்காற்றிலே உன்னை தேடி அலைந்தேன், எங்கெங்கெல்லாம் அலைஞ்சியோ, காரணம் தெரிந்தே உன்னை தொலைத்தேன். பைத்தியம் முத்து போச்சு, கன்ஃபார்ம்டு. நீ சும்மா பேசினாவே எனக்கு ஒன்றும் புரியாது. இப்ப ஏதோ ஒரு மொழியில பேசுற, எனக்கு எப்படி புரியும்? புரிஞ்சிட்டாலும் கவிதடா. வந்து உட்காரு. கவிதை. யோ மாமா, உனக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. கழுதைகளுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீங்க 2 பேரும் பாத்துக்கிறதும் கண்ணில் பேசிக்கிறதும் எனக்கு ஒன்றும் பிடிக்கல மாமா. ஒரு பொடி தோசை சாப்பிட்டா கூட எனக்கு இப்படி வயிறு எரியாது. போடா தீனி பண்ணா. நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல உங்க கணக்கு டீச்சர்ரா. டாடி, அப்ப நீங்க கணக்கு டீச்சரை கணக்கு பண்ணிருக்கீங்க. ஏய், அவங்க வேற மாநிலத்துல இருந்து வந்தவங்க, தமிழ் தெரியாது. நான் அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தேன். அப்படியே எங்களுக்குள்ள கொஞ்சம் பழக்கமாயிருச்சு. பழக்கமாச்சோ? என்னையா சும்மா சும்மா பேசிட்டு இருக்க? இரியா. அப்புறம் என்ன, எப்பவும் போல எங்க காதல அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னோம். ஆனா நான் தமிழ் வாத்தியாருங்கிற காரணத்தை காட்டி அவங்க எங்க காதல பிரிச்சு வச்சுட்டாங்க. அட போயா. பெத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பாதையில பிரிஞ்சு போயிட்டோம். இந்த பசப்புறம் எல்லாம் எனக்கு ஆகாது மாமா. நீ என் அக்காவுக்கு பண்ண துரோகத்துக்கு. மாமா, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு எனக்கு 3 இட்லி எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணு. செத்துறியா முதல்ல நீ? ஏய், நீ கேட்டதா 3 இட்லி என்னடா 5 இட்லி ஆர்டர் பண்ணிப்பேன். கேவலம் ஒரு 3 இட்லிக்காக என் ஃபிளாஷ் பேக்கை சொல்ல வச்சுட்ட. ரெண்டு பேரும் உட்காந்து போன நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல? இருங்கப்பா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காரு மாமா. வாங்க வாங்க. வணக்கம். என்ன ஒரு போன் தகவல்? பரவாயில்ல, உட்காருங்க 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 உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத எப்படி சொல்லணும்னு தெரியல. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. சரிங்க, நீங்க என்னை பிடிக்கலன்னு சொன்னதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவர் எதுக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. ஒரு ரீசன் இல்லைங்க, 5 ரீசன் இருக்கு. ஒன்னே கேட்க முடியாது, 5 வேற வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அவர் தலையில போட்டிருக்க கேப் நினைத்தேன் வந்தாய் விஜய் மாதிரி இருக்கு. ஏங்க, ராட்சசன் படத்துல வர கிறிஸ்டோபர் கூட இதே மாதிரி தொப்பி தான் போட்டுருப்பா. இதெல்லாம் ஒரு ரீசனா? இதெல்லாம் வேலிட் ரீசனே இல்ல. வேற ஏதாவது ரீசன் சொல்லுங்க. அவர் தலையில முடியலனா கூட நல்ல முடிவெடுக்கிற திறமை இருக்கு. புதுசா இருக்கே. அவர் கண்ணு இருக்கே, ரொம்ப பாசிட்டிவான ஒண்ணு. பாசிட்டிவா இருக்குமா? 6 மணிக்கு மேல இந்த கண்ணு என்னென்ன வீடியோ எல்லாம் பாக்குதுன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். அவர் பேசுற விதம் இருக்கே, எல்லா பெண்களையும் கவர்ந்து இழுத்துரும். ஏங்க, தயவுசெய்து சொல்றேன், இவர் பண்ண வேலைக்கெல்லாம் இன்னும் மாதர சங்கத்துல இருந்து கேஸோ ரிப்போர்ட்டோ இன்னும் வரல. வந்துச்சுன்னா இவர் காலி. அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கே, அவரோட பாடி லாங்குவேஜ் ஒன்னே போதுங்க, நான் விழுந்துட்டேன். He's a cool dude. ஏங்க, இவர் பேசுறதுலே பாதி லாங்குவேஜ் யாருக்கும் புரியாது. இதுல எங்க இருந்துங்க பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க இவர்கிட்ட? இதுல இவர் கூல் டியூடா? நான் ஏதாவது சொல்லிடுவேன். இருக்கிற கடுப்புல இன்னைக்கு நான் எதுவுமே சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடியே, இன்னைக்கு சென்டிமெண்டா பேசி நீ தப்பிச்சிடணும்னு நினைக்காத.
செருப்படி இருக்கு கண்டிப்பா உனக்கு. அடைச்சே இவளும் இவ ரசனையும். ஏண்டா டேய், நேத்து அவ்வளவு தூரம் என்கிட்ட பேசிட்டு நீ பார்த்த வேலை இதுதானா? சரிங்க, கடைசியா ஒண்ணு, கண்டிப்பா இவர்தான் உங்களுக்கு வேணுமா? எஸ் 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 எஸ். உங்க ரசனை அவ்வளவுதான். சந்தோஷமா